ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இந்த துப்புரவு பணி செய்யறதுக்குன்னு ஒரு ஊழியர் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து காலையில் 7 மணிக்கு வருவாங்க. 11 மணி வரை அதை பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. 11 மணிக்கு மேலே அவங்க போயிடுவாங்க. இவங்க எத்தனை வருஷமா இருக்காங்கன்னா ஒரு 2 தலைமுறையாக வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களோட மாத சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய். அதுவும் அந்த சம்பளத்தை எப்படி தருவாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இவங்க ஒரு யூனியனே வச்சிருக்காங்க. இந்த யூனியனுக்கெல்லாம் வந்து நம்ம இவர் தான் தலைவர். யாரு? சிஐடி தான் தலைவர். சிஐடி இதை ஒத்துக்குதா? இவங்க எல்லாத்தையும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்சங்ல வந்து கார்பரேட்டுகளோடு திமுக அரசு நிற்கிறது, திமுகவும் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் அப்படின்னு சொன்னவங்க அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கின்னு அப்புறம் தொழிலாளர்களை திரும்ப வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கல்ல, எங்க கோரிக்கை எதுவுமே நிறைவேறல. தொழிற்சங்கவாதிகள் கார்பரேட்டோட அரசு நிற்குதுன்றாங்க, ஆனா அரசோட கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. ஒரு கௌரவத்துக்காக, ஒரு அரசின் கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஜனங்களை விடு, 100 ரூபாய் கொடுக்குற, சும்மா கூட நீ வேலை வாங்க, உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. சார் நீங்கள் சொன்னதையும் செய்வேன் சொல்லாத்தையும் செய்வேன்றீங்களே, குறைந்தபட்சம் உங்கள் அப்பா சொன்னதை செய்யணும்ல. சிலர் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களை செஞ்சுனே இருப்பான். ஏன் இந்த காலத்தில் செஞ்சீங்க? இல்லைங்க, எங்கள் அப்பா கடைசி காலத்தில் சொல்லிட்டு போனாருங்க, எங்கள் அப்பாவுக்காக இதை செய்கிறேங்க அவர் நினைவா அப்படின்னு சொந்த காசை செலவு பண்ணி செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சார் இப்போ இவங்க அப்பா சொன்னதை நிறைவேற்றினா இது அரசாங்க காசில் தானே சம்பளம் கொடுக்க போகிறீங்க? என்ன அண்ணா அறிவாலயம் காசில் சம்பளம் கொடுக்க போகிறீங்க? பல்வேறு தலைவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் அந்த தலைவர்கள்கிட்ட பர்சனலாக கொடுத்தும் ஒன்றும் இது வரைக்கும் நடக்கலை. அதால் சரி இது குறித்து நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். ஏங்க நீங்கள் புதுசாக போடாதீங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை புதுசாக போட சொல்ல, ஆனால் உங்கள் அப்பா போட்ட உத்தரவை ஒரு புள்ள நிறைவேற்றணும்ல. நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, மகனாக இருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. ரியல் ஒன் வாசகர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் சுமார் 5000க்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அவல நிலை குறித்து தமிழக அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. இந்த நிலையில தலைமைச் செயலாளரை சந்திக்க போவதாக நீங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்கீங்க. அந்த தகவல் என்ன, அதனுடைய பின்னணி என்ன சார்? அதாவதுங்க, தமிழ்நாட்டில் வந்துங்க ஏப்ரல் 1, 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுங்க. அதில் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 10,483 ரூபா தரணும். ஸ்கில்டு லேபருக்கு வந்து 11,047 ரூபா பெர் மந்த். இந்த அப்பள உற்பத்தி செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 309 ரூபா 96 காசு. ஆட்டோமொபைல் பட்டறைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 400 சில்லரை வருது. அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 138லேருந்து 486 வரைக்கும் நான் போட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை அனுப்புகிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளிகளில், அதாவது இந்த ஊராட்சிகளில் இருக்கிற அரசு துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இந்த துப்புரவு பணி செய்கிறதுக்குன்னு ஒரு ஊழியர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து காலையில் 7 மணிக்கு வருவாங்க. 11 மணி வரை அதை பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. 11 மணிக்கு மேலே அவங்க போயிடுவாங்க. இவங்க எத்தனை வருஷமா இருக்காங்கன்னா ஒரு 2 தலைமுறையாக வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களோட மாத சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய். மாதத்துக்கே 100 ரூபாய் தான்? ஆமாம். அந்த சம்பளம் நாளைக்கு 100 ரூபாயா இல்லை மாதம் 100 ரூபாயா? 30 நாளைங்க, 30 நாள் தானே ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய். அதுவும் அந்த சம்பளத்தை எப்படி தருவாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நானும் கேட்டேன் இந்த கொஸ்டினை, ஏங்க உங்கள் அப்பா தான் செஞ்சார், இப்போ நீங்களும் 20-30 வருஷமாக செய்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து வேறு எதனா வேலை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே? கண்டிப்பாக இல்லை சார், கழுத மேய்ச்செல்லாம் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது. கால் காசானாலும் கவர்மெண்ட் காசுன்னு ஒரு பழமொழி இருக்குது சார். என்றைக்காவது ஒரு நாள் அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளிகளில் வேலை செய்கிற எங்களை பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அப்படி காலம் ஓடுது சார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த கடலூரில் ஒரு சில ஒன்றியங்களில் 100 ரூபாய் சார், ஒரு சில ஒன்றியங்களில் 495 ரூபாய். அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு சில இடத்துல வந்து 650 ரூபா, ஒரு சில இடத்துல 700 ரூபாய். இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. மிக குறைந்தது கடலூரில் வந்து ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்
ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாங்கிறது வந்து இல்லை, இன்னைக்கு சராசரி ஒரு மனிதனுடைய செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது சொல்லலாம், குறைந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி. இங்க மாசமே 100 ரூபாய் அப்படின்னா அவங்க எப்படி சாப்பிட முடியும்? எங்க வீரனே 140 ரூபாங்க. இல்ல, அதான் கேட்க வந்தேன். 100 ரூபாய் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? ஒரு மாதம் முழுவதும் எப்படி அவங்க சாப்பிட முடியும்? அந்த நிலையில தான் இன்னமும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 ஊழியர்கள் இதில் வேலை செய்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்டால் இதை தான் என்னையாவது ஒரு நாள் பர்மனெண்ட் ஆகிடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு லெட்ஜரை மெயின்டைன் பண்ணி இவங்க வந்து மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இவங்களுக்கு காசு போடுறாங்க. இவங்க பல முறை வந்து இவங்க ஒரு யூனியனே வச்சுருக்காங்க. இந்த யூனியனுக்கெல்லாம் வந்து நம்ம இவர் தான் தலைவர். யார்? சிஐடி தான் தலைவர். சிஐடி இதை ஒத்துக்குதா? இவங்க எல்லாத்தையும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்சங்கில் வந்து கார்பரேட்டுகளோடு திமுக அரசு நிற்கிறது, திமுகவும் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் அப்படின்னு சொன்னவங்க அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கின்னு அப்புறம் தொழிலாளர்களை திரும்ப வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கல்ல, எங்கள் கோரிக்கை எதுவுமே நிறைவேறல. தொழிற்சங்கவாதிகள் கார்பரேட்டோடு அரசு நிற்குதுன்றாங்க, ஆனால் அரசோடு கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எதோடு நிற்குது? தொழிற்சங்கவாதிகள் திமுக அரசு கார்பரேட் கம்பெனியோடு நிற்கிறது, கார்பரேட்டுகளின் சாதகமாக நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நிற்கிற திமுக அரசோடு திமுகவோடு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து நிற்குதுன்னா கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு கார்பரேட்டுகளாக மாறிவிட்டார்கள் தானே அர்த்தம். சார் இது கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கணும் சார். ஒரு கௌரவத்துக்காக, ஒரு அரசின் கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஜனங்களை விடு, 100 ரூபாய் கொடுக்குற சும்மா கூட நீ வேலை வாங்க, உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல சார். பல முறை வந்து இவங்க மனு கொடுத்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய சோகம் என்னென்னா 2010 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாளைக்கு நம்ம பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் கலைஞர் பேசுகிறார். துப்புரவு பணியாளர்களின் வாழ்வாதார நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பினை தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் தினக்கூலி அடிப்படையில் அல்லது தொகுப்பூதிய குறைந்தபட்ச 3 ஆண்டுகள் பணிபுரிந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ரூபாய் 1300 3000 ப்ளஸ் 300 தர ஊதியம் கொண்ட சிறப்பு காலமுறை ஊதியம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே நிர்ணயித்து அரசு ஆணையிடுகிறது. 2010 ஆமாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆமாம். மேலும் இவர்களுக்கு அரசு அலுவலர்கள் தற்போது பெற்று வரும் அகவிலைப்படியுடன் சேர்த்து அரசு அலுவலர்களுக்கு அவ்வப்போது வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வும் ஆண்டுதோறும் அடிப்படை ஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 3% ஆண்டு ஊதிய உயர்வும் சேர்த்து வழங்க இதன் மூலம் அரசு ஆணையிடுகிறது. அப்போ எப்பப்பெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறதோ அப்பொழுது இவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படும் சொன்னா என்ன அர்த்தம்? தேர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் ஏ கவர்மெண்ட் ஸ்டாஃப். இவங்களும் அரசு ஊழியர்களாக அரசு கவனத்தில் ஏற்றுக்கொள்கிறது. அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன அகவிலைப்படி தரமோ அதையெல்லாம் நாம தரணும்னு அரசு ஆணையன் நிலையன் 385 1/10/2010 இந்த உத்தரவை போட்டுட்டு இவ்வாணை செப்டம்பர் 15ஆம் நாள் முதல் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது ப்ரீ டேட்டட்லேயே வந்து 15 நாளைக்கு முன்னாடியிலிருந்தே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவு இது. இது ஒரு அரசாணை தானே. இதை கூட இந்த அரசாங்கம் சரி முன்னாடி இருந்தவங்க வந்து ஏதோ பண்ணலன்னு கூட விட்டுருங்க, இவங்க அதை பண்ணணும்ல. 4 வருடம் ஆகிப்போச்சு. 4 வருடத்தில் ஒரு 400 முறை ஆங்காங்கே இந்த மனுக்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டிருக்கு, சிஎம்க்கு அனுப்பப்பட்டிருக்கு. சார் நீங்கள் சொன்னதையும் செய்வேன் சொல்லாத்தையும் செய்வேன்றீங்கல்ல, குறைந்தபட்சம் உங்கள் அப்பா சொன்னதை செய்யணும்ல. சிலர் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களை செஞ்சுனே இருப்பான். ஐயோ ஏன் இந்த காலத்தில் செஞ்சீங்க இல்லைங்க, எங்கள் அப்பா கடைசி காலத்தில் சொல்லிட்டு போனாருங்க, எங்கள் அப்பாவுக்காக இது செய்கிறேங்க அவர் நினைவா அப்படின்னு சொந்த காசை செலவு பண்ணி செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சார் இப்போ இவங்க அப்பா சொன்னதை நிறைவேற்றினா இது அரசாங்க காசில் தானே சம்பளம் கொடுக்க போகிறீங்க, என்ன அண்ணா அறிவாலயம் காசில் சம்பளம் கொடுக்க போகிறீங்க? இல்லை ஒரு மனசாட்சி வேணா, ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு மாத சம்பளம்னா ஒரு நாளைக்கு 3 ரூபா சார். 3 ரூபாய்க்கு ஒரு பீடி கட்டு வாங்க முடியுமா சார்? அப்படி இருக்கிற நிலையில் இந்த ஒரு அதாவது திமுக ஆட்சியில் உங்கள் அப்பா போட்ட தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் போட்ட உத்தரவை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்ற மறுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பல முறை அரசின் காதுகளுக்கு போச்சுல்ல.
சரி சார் நீங்கள் உத்தரவே போடலன்னு கூட வச்சுப்போம் சார். சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வரன்முறை இருக்கணும்ல. ஒருத்தன் 100 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்குறான், ஒருத்தன் 400 ரூபாய் வாங்குறான், ஒருத்தன் 700 ரூபாய் வாங்குறான். அப்போது அரசு ஏதாவது ஒரு சிந்தனையோடு இருக்கா என்ற கேள்வி நமக்கு வருது இல்லை. அதால தான் வந்து இந்த மக்கள் பல இடங்களில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பல்வேறு தலைவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் அந்த தலைவர்கள்கிட்ட பர்சனலாக கொடுத்தும் ஒன்றும் இது வரைக்கும் நடக்கலை. அதால் சரி இது குறித்து நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். ஏங்க நீங்கள் புதுசாக போடாதீங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை புதுசாக போட சொல்லலை. ஆனால் உங்கள் அப்பா போட்ட உத்தரவை ஒரு புள்ள நிறைவேற்றணும்ல. நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, மகனாக இருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் நாம் வந்து அந்த அனுமதியை கேட்டிருக்கோம். மேபி அரசு கவனத்துக்கு போனால் ஏதாவது ஒரு நடவடிக்கை வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி யாராவது இதை சட்டமன்றத்தில் நமக்கு ஏற்கனவே பழக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி இதை சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து இதை விவாதத்துக்கு உட்பட்டால் தமிழகத்தில் இருக்கிற ஒரு 5000 பேருக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இவங்க கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்த மக்கள் நல பணியாளர்கள் ஒன்று போட்டாங்க சார். அதாவது திமுக கட்சிக்காரங்களாம் பார்த்து அவர் கருணாநிதி அவர்கள் போட்டார். அதில் வந்து ஒரு 13,000 பேர் சார். அடுத்து அவர்கள் வந்து நீக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இவர்கள் ஆட்சிக்கு வரார்களோ இல்லையோ திரும்பவும் மக்கள் நல பணியாளர்களை நாங்கள் வந்து வந்த உடனே ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம், திரும்பவும் அவர்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க சார். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துருந்தாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் தேர்தல் வாக்குறுதி சொல்கிறாங்களே அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சார். அவங்க அதை நினச்சி வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு பண்ணாங்க. உங்களுக்கு 540 இதில் ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் பெருசாலாம் நிறைவேற்றலன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் இது வந்து கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுத்து போட்டவர் என்பதால் அந்த நம்பிக்கையோடு அந்த மக்கள் இருந்தார்கள். இந்த தேர்தல் அறிக்கையிலும் அவர்களுக்கு வேலை தரணும்னு சொன்னாங்க, ஒன்றும் வேலை தரல. அவங்க உங்கள் அப்பா தானே எங்களை எடுத்தார், நீங்கள் தானே வந்து எங்களை எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த கலைஞர் ஆட்சி இருக்குல்ல, கலைஞர் வளைவு, அது கீழே வந்து போராட்டம் பண்ணாங்க. கருணாநிதி ஐயாவே நீங்களே பாருங்கன்னு சார். அவங்கள குட்டுக்கட்டா தூக்கி போய் எங்கேயோ கடாசினாங்க சார். அப்போது இது எப்படின்னு தெரியல. நீங்கள் பொதுவாக பல விஷயங்களை செய்யுங்க, செய்யாமல் போங்க. நம்ம அப்பா நினச்சது இல்லை, நம்ம அப்பா இதை வந்து பண்ணது. இப்போ நான் ஊருக்கு போனால் எங்கள் அப்பா ஒரு சுமதை அந்த ரோட்டு ஓரம் ஒரு சுமையங்கல்ல உட்காருவார். நான் அந்த பக்கம் போகணுன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் அங்கே உட்காரணும். இல்லை எங்கள் அப்பா ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பார். அங்கே போனால் கொஞ்ச நேரம் நானும் உட்காரணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம அப்பாவோட நினைவுகளுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம்ல. இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது செஞ்சுருப்பார். அப்போ அவங்க அந்த குடும்பத்தார் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நம்ம அதை தொடர்ந்து செய்யணும், போகணும், வரணுன்ற எண்ணம் சாதாரண மனிதனால நமக்கு இருக்குது, நம்ம சொந்த பணத்திலிருந்து. ஆனால் ஒரு அரசாங்க பணத்திலிருந்து இந்த மாதிரி அப்பா சொன்னதை செய்யணுன்ற எண்ணம் கூட இன்றைக்கி நம்முடைய முதல்வர் கவனத்துக்கு போகலை. அப்படிங்கிறதால இந்த தொடர் முயற்சியில் நாம் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ஒரு 100 ரூபாங்கிறது வந்து அன்இமேஜபிள் இல்லை. இது என்ன அவங்க எனக்கு என்ன மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுன்றாங்களா? அப்படி இல்லையே. அப்போது இப்படி இந்த அரசாணை போட்ட நாளிலிருந்து இதை அமுல்படுத்தினால் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆகுது. அப்போ அந்த அரியஸை கணக்கு போடுங்க, குறைஞ்சது பல லட்சங்கள் சேரும். அது அரசு என்ன முடிவு பண்ண போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து இந்த சம்பளத்தை உயர்த்துகிற வரை, இந்த அரசாணை நடைமுறைப்படுத்துகிற வரை, கலைஞர் அவர்கள் சொல்ல அவர்கள் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் போராட வேண்டிய நிலையில் அவங்க ஆட்சியில் இருக்கிறன்றது தான் இதில் ஒரு மன வருத்தமான விஷயம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற அந்த மக்கள் அவஸ்தைப்படக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைக்க, அவர்களுக்கான சலுகைகள் அரசு அறிவித்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்க ரியல் ஒன் வாய்ஸ் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.